என்ன சொல்லுவாரு, நான் மனசுல எதுவும் இல்ல, கேம் ஃபோர்ஸா இருக்கும். அதுக்கு பயாஸ் ஜட்ஜா இருக்கிறவங்க நிறைய டைம் பொறணி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒத்துக்கவே முடியாது. நக்கலா சிரிக்கிறாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்தியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்களே காண்டாயிடுவீங்க. ஒரு மனுஷன் கத்தாதீங்க கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லி ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு வந்து கிழின்னு கிழிச்சான் இதுங்களை. ஆனால் இதுங்க யாருக்கும் துளி கூட அறிவே கிடையாது. மறுபடியும் கத்துதுங்க கத்திக்கிட்டே இருக்குங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசும்பொழுது அதை முழுசாக கேட்டால் மட்டும்தானே அவங்க சொல்ல வர்றதுல நியாயம் இருக்கா இல்லை தப்பு இருக்கா அப்படின்னு தெரிய வரும். ஆனால் இங்கே பாருங்களேன், பார்வதி கத்துன்னு கத்துது, கூட திவாகர் கத்துன்னு கத்துறாரு. பார்வதியை விட திவாகர் பயங்கரமாக கத்துறாரு. இவங்க ரெண்டு பேர் கத்தும் போது அந்த பக்கம் ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காண்டாயிடுச்சுங்க. இந்த டாஸ்க்கு எதுக்குடா கொடுத்தாங்கன்ற ஆயிடுச்சு. சிக், இவ்வளோ கேவலமாவா வந்துட்டு உள்ளே இருக்கவங்களுக்குலாம் நீங்கள்லாம் வந்துட்டு பிக் பாஸ் வந்து என்னடா சாதிக்க போகிறீங்க? இல்லை எனக்கு தெரியல. பிக் பாஸில் இருந்துக்கிட்டு நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டு வெளியே போவீங்கன்னு பார்த்தா உங்ககிட்ட இருக்க அசிங்கமான பழக்கத்தெல்லாம் உள்ளே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு படித்தவன் தான். ஆனால் ஒருத்தனுக்கு கூட படித்ததுக்கான கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டோ இல்லை அந்த நாலேஜோ பேசிக் சென்ஸ் கூட இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் இப்போ நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தவங்க பேசும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே இருக்கிறதுங்களுக்கெல்லாம் செக் இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே ரொம்ப நல்லா புரியும். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிட்ற இடத்துல திவாகர் பயங்கரமாக கத்துறாரு. எதுக்காக? எஃப்ஜே வந்துட்டு நான் ராஜாவானது பிடிக்கல, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சுது, கனியக்காவுக்கும் பிடிக்கல, நான் ராஜா ஆனதுக்கு பல பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தார் திவாகர். அதுக்கு பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அவன் நீங்கள் ராஜா ஆனப்போ பல்லாக்கிலலாம் வச்சு தூக்கிட்டு வந்தான், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க நம்ம பார்வதி. உடனே பார்வதியை கத்த ஆரம்பிச்சிட்டான் இந்த திவாகர். யோ திவாகர், நீ என்னெல்லாம் பண்ண, எவ்வளோ அசிங்கமான வேலைலாம் பண்ண, அதெல்லாம் அந்த பொண்ணு தாங்கிக்கிச்சு. உனக்கு பின்னாடியும் போய் நிறைய பண்ணுச்சு, உனக்காகவும் நிறைய பண்ணிச்சு, உனக்காக நிறைய இடத்துல நிற்க வந்துச்சு. ஆனால் உன்னை ஒரு வார்த்தை, சாரி உனக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை, அவங்க சொன்னது கரெக்ட் தான், எஃப்ஜே வந்துட்டு பணியாளாக உனக்கு வேலைலாம் செஞ்சுருக்கான். ஆனால் நீ வந்துட்டு அபாண்டமாக போய் பேசுகிற, நீ ராஜாவானது பல பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிற. ரொம்ப கேவலமான அலிகேஷன்ஸ்லாம் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கான் இவன் மனசுக்குள்ளே. இதை பார்வதி வந்து கேட்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது உனக்கு இனிச்சுது, இப்போ அவங்க பண்ணுறது சரின்னு சொல்லும்போது உனக்கு கசக்குதா அப்படின்னு சொன்னோன்னே பார்வதியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ பயங்கரமாக ஸ்கோர் பண்ண பார்க்காத, என்னை வச்சு ஒன்றும் நீ ஸ்கோர் பண்ண பார்க்காத, நீ மட்டும் என்ன நல்லவளா, ஆரம்பத்துலேருந்து நீ பண்ண விஷயத்தெல்லாம் ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்வதியை பற்றி கத்த ஆரம்பிச்சிட்டான் சாப்பிட்ற இடத்துல. அதாவது இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேமராவில் பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறாங்கன்ற ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேமராலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் திவாகர். அதனால தான் உன்னை செருப்பாலேயே வெளியே அடிக்கிறதுக்கு நிறைய லேடிஸ் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது நீ வெளியே வந்தால் உனக்கு தெரியும். ஏன்னா நீ பண்ண எல்லாத்தையுமே இங்கே பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்கிட்டேருந்து நிறைய வார்த்தையை நீ திருடிக்கிட்ட, நான் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சொன்னேன், இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கல்ல, அது இவங்க தான்ட்டு பாரு சொன்னதெல்லாம் நான் சொன்னது தான், நீ ஒன்றும் சொல்லலை, நான் எந்த விஷயத்த பேசினாலும் என்கிட்டேருந்து அப்படியே காப்பி அடித்து நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற, அப்படி இப்படின்னு பார்வதியை பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எஃப்ஜேக்கு இல்லைன்ன அவன் உங்களுக்காக பல்லாக்கெல்லாம் தூக்கியிருக்கானே அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த அளவுக்கு கேவலமாக தர லோக்கெல்லாம் இறங்கி திட்ட ஆரம்பிச்சிட்டான் இந்த பொம்பளை சோக்கு திவாகர். இது பத்தாதுன்னு பிக் பாஸ் வேற தேவையில்லாமல் நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றியும் பேசுவோம். சரி, இந்த இடத்துக்கு அப்புறமா இந்த ராஜா ராணி டாஸ்க்குள்ளே போனாங்க. அதில் ராஜா ராணியை புகழ்ந்து பேசணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம திவாகர் பேசுறது, எதிர்க்க நின்னா உங்கள் மூஞ்சில் 300 கிராமுக்கு எச்சியை துப்பி விட்டுருவான், அந்த அளவுக்கு கேவலமாக கத்தி நடிப்பு இறக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு கண்ணழகி அது இதுன்னு சொல்லி புகழ்ந்து பேசினா சரி ஓகே, இதெல்லாம் டாஸ்க்கு, வேறு வழி கிடையாது, இதை பார்த்து தான் ஆகணும் அந்த கருமத்தை அப்படின்னு யோசிக்கும்போது தான் வினோத் வந்தாப்புல. வினோத் ஒரு சாங்கு, அதாவது திவாகர் பேசி முடிச்சுட்டு போகும்பொழுது ஏளனமாக உன்னை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜ்யத்தை பார்த்து சிரிச்சார். அதுக்கு வினோத் என்ன பண்ணாரு, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அந்த பாட்டை பாடி திவாகருக்கு செம்ம செருப்படி. சத்தியமாக பேசியிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு செருப்படியை கொடுத்துருக்கவே முடியாது, சரியான செருப்படியை கொடுத்தாரு. அந்த செருப்படிக்கு திவாகர் கிட்ட வார்த்தையே கிடையாது. ஏன், ராணியே அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா திவாகரை வச்சு செஞ்சார் நம்மளுடைய கானா வினோத். எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜா ராணி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் பண்ண செக்ஷன் மட்டும்தான் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு. மற்ற எல்லாமே
கத்துதுங்க, அனாயிங்காக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, கிரிஞ்சாக இருந்துச்சு. இப்படி இருந்துச்சே தவிர்த்துட்டு வினோத்துடைய ஒரு சில பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எஃப்ஜேஃப்தும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென் இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, அரோரா மற்றும் திவாகர் இவங்க 2 பேர் விஷயம் இருந்துச்சுல. அதாவது சண்டை வந்தப்ப திவாகர் கூட சொன்னானே ஒரு வார்த்தை, கேவலமாக தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை பார்த்து சொன்னான். இந்த வார்த்தைக்கு சும்மா இருங்கன்ட்டு அரோராவை சொன்னதுக்கு ஏன்னு சொல்லி கத்திக்கிட்டு வந்துட்டான். இது எங்கடா மாற்றிக்க போறான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றியே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னான். இதுக்கு இன்னைக்கு ராணி கண்ணழகி நம்ம பார்வதி வந்துட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது திவாகருடைய வாயில டேப்பை போட்டு ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் அரோரா மேலேயும் தப்பு இருக்கு, அவங்க மேலேயும் அவங்க வாயிலையும் வந்துட்டு டேப்பை போட்டு ஒட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திவாகர் வந்துட்டு இதை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டார். ஆனால் அரோரா இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே இல்லை. நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் எந்த ஒரு தவறுமே பண்ணலை, அவர் திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டு இருந்தார், அந்த வார்த்தையை விட்டார், அதனால் நான் வந்துட்டு அவர் அமைதியாக இருங்கன்னு சொன்னேனே தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு தப்புமே நான் பண்ணலை, அவர் தான் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசினார் அப்படின்னு அரோரா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனித்திரு அவர்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆடுற டாஸ்க்கு ராஜா ராணி டாஸ்க்கு சரியா? இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் இதே மாதிரி டாஸ்க்குகள் நடந்துச்சு. ராஜாவை எதிர்த்து பேசவே மாட்டாங்க, அதே மாதிரி ராணி எதிர்த்தும் பேச மாட்டாங்க, அவங்க முன்னாடி சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அந்த கதாபாத்திரத்தில் அவ்வளோ இயல்பாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இதுங்க எல்லாமே கிரிஞ்சி, வன்மம், கத்துறது, இந்த டாஸ்க்குடைய ஒரு பேஸ், ஒரு அடித்தாளம் அந்த டாஸ்க்கு இருக்கும்ல. ராஜா முன்னாடி இப்படி பேசக்கூடாது, ராஜா முன்னாடி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த எந்த இலவுமே இல்லாமல் இதுங்க நடித்ததுனாலேயே இந்த டாஸ்க்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் போச்சு. இந்த ராஜாராணி டாஸ்க்லாம் எப்படி இருக்குங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும், எதெல்லாம் திருடி எதெல்லாம் பண்ணுவாங்க, அவ்வளோ கேவலமாக போச்சு. அதனால தான் நடுவில் ஒரு முறை பிக் பாஸே கூப்பிட்டு வச்சு அசிங்கமாக திட்டினாங்க. இது பத்தாதுன்னு சாண்ட்ரா அவர்கள் தர்பிஸ் ராஜ்யத்திலிருந்து கானா ராஜ்யத்துக்கு போகிறப்ப கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த தர்பீஸ். அவங்க கத்துறாங்க காப்பாற்றுங்கன்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு டாஸ்க் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீ டாஸ்க் கிடையாது, டாஸ்கில் நடந்துக்கிற ஒரு நிகழ்வு. அதுக்கேண்டா கையை பிடிச்சி நிப்பாட்டுற? 2 கையும் பிடிச்சி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்க, லூசுத்தனமாக. கேட்டால் அவங்க அந்த ராஜ்யத்துக்கு போகிறாங்க, அவங்கள தடுத்து நிப்பாட்ட தான் நான் கையை பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த பொம்பளை சோக்கு திவாகர். ஆனால் ஆப்போசிட்டில் இந்த கானா ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் பொம்பளை கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டே வர, இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுடைய புருஷனான பிரஜனுக்கு சமகாண்டாயிடுச்சு. இந்த நாடா கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான், கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாண்ட்ரா அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. மறுபடியும் பார்வதி கூப்பிட்டு திவாகரை கத்துன்னு கத்துறாங்க. என்னவா இருந்தாலும் நீ எப்படி வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆரம்பத்துலேருந்து இவன் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளே இருக்க பெண்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இவன் பண்ணுறது தப்பாக இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் இந்த தப்பை பண்ணியிருப்பானா? நீங்கள்லாம் ரொம்ப கேஷுவலாக போனதுனால தான் இவன் அசால்ட்டாக வந்துட்டு சாண்ட்ரா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். டாஸ்க்காகவே இருந்தாலும் எப்படா நீ கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல எவனாவது ஒருத்தன் கேட்டிருக்கணும். அந்த இடத்துல கேட்டது பார்வதி மட்டும்தான் அதை கேட்டாங்க, வேறு யாருமே கேட்கல. உடனே எஃப்ஜே கத்திக்கிட்டு வந்துட்டான். ஏன்னா எஃப்ஜேவுமே வந்துட்டு இங்கே தர்பீஸ் ராஜ்யத்துலேருந்து அந்த பக்கம் போயிட்டான். எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே வந்துட்டு எப்போ அடிச்சுக்கிட்டு சாவாங்கன்னே தெரியாது. ஒரு பயங்கரமான பனிப்போர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு பார்வதிக்கு எதிராக எப்போனாலும் கத்திடுவார் இந்த எஃப்ஜே. மற்றதுக்கெலாம் மூடிப்பான். இந்த எஃப்ஜேவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் எதிர்த்து எவனுமே பேச மாட்டுறாங்க. அதுதான் காண்டாக இருக்குது. அவனெல்லாம் லைட்டாக கிளறி விட்டாலே அட்டிடியூட் மூலமாக ரெட் கார்டு காமிச்சிட்டு வெளியே வந்துடுறான். அவனுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ வேல்யூடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தென் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அரோரா இருக்காங்கல்ல, அவங்களையுமே வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும், வாயில் பிளாஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் பக்கத்து ராஜ்யத்துக்கே போயிடுறேன்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு கானா ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா திவாகர் வாயில் டேப்பை போட்டு மூடிட்டாங்க. இதெல்லாமே ஓகே தான். ஆனால் கண்டு கொண்டேன் சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனும் திவ்யாவும் பண்ணாங்க பாருங்க. ஐயோ எப்பா அடி கிரிஞ்சு அப்படி ஒரு கிரிஞ்சாக இருந்துச்சுரா. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லையுமே இவ்வளோ கிரிஞ்சு மூமெண்ட்ஸை பார்த்ததே கிடையாது. டாஸ்கில் ஓரளவுக்கு அவங்க பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கும். ஆனால் இதுங்கெல்லாம் எப்பா சேர்ந்து பயங்கர கிரிஞ்சை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கோட்டை கட்டுற டாஸ்க்கை கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க அந்த பிளேட்டை வச்சு கோட்டை கட்டணும். அவங்க கட்ட விடாமல் எதிரி நாட்டவர்கள் சேர்ந்து திருப்பி அதாவது பாலை வச்சு அந்த கோட்டையை உடைக்கணும். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த ரவுண்டுக்குள்ளே உள்ள வராமல் இருந்து அந்த பாலை வச்சு இது பண்ணணும். அதுலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்துச்சு. ரீமேட்ச் கேட்டு பார்வதி பயங்கரமாக கத்துனாங்க. பிகாஸ் ஆஃப் கமருதீன் உள்ளே வந்தாங்க, வினோத் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி பிக் பாஸ் அவர்களே உள்ளே வந்து ரீமேட்ச்லாம் வைக்க முடியாது, நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இதில் கானா சாம்ராஜ்யம் ஜெயிச்சது அறிவிக்கப்பட்டது. ஸோ ஆஃப்டர் தட் பிக் பாஸே வந்துட்டு என்ன சொன்னார்னா கானா சாம்ராஜ்யம் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். ஆனால் அந்த டாஸ்கில் பிக் பாஸுமே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. பர்சர் அடித்ததுக்கப்புறமா அந்த
பிளேட்ஸை அடிக்க வச்சது அந்த டீமோட தப்பு. எந்த டீம்? தர்பீஸ் டீமோட தப்பு. அதே மாதிரி பர்சர் அடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பால் எடுத்து அடித்தது அந்த இடத்துல கானா டீமோடைய தப்பும் கூட. அப்படி இருக்கும்போது கேமை ரீமேட்ச் தான் பண்ணியிருக்கணும். எதுக்காக பிக் பாஸ் கூட வந்துட்டு பார்வதிக்கு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் எனக்கே புரியல. ஃபைனலி whatever it is, ஸோ அந்த இடத்துல கானா டீம் தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் ரிசல்ட் எப்படி தெரியுமா? மொத்தம் 3 டாஸ்க் வச்சுருக்காங்க இந்த 3 நாளில். அந்த 3 நாளில் 2 டாஸ்க்கு ஜெயித்தது தர்பீஸ் அணி தான். ஸோ அதனால் தர்பீஸ் சாம்ராஜ்யம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ தர்பீஸ் சாம்ராஜ்யத்திலேருந்து ஒருவரை தலை டாஸ்க்குக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே எஃப்ஜே வந்துட்டு மாறிட்டான். நான் வந்துட்டு எனக்கு தலை கொடுத்தது, அதாவது பிக் பாஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தர்பீஸ் சாம்ராஜ்யம் தான். அதில் நான் பண்ணதெல்லாம் வந்துட்டு இந்த டாஸ்க்குடைய ரிலேட்டட் தான். இப்போ நான் அங்கே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், வெக்கமே இல்லாமல். லூசு பாயிலே, அங்கே தர்பீஸ் சாம்ராஜ்யம் ஜெயிச்சது. ஆனால் தர்பீஸ் சாம்ராஜ்யத்தை விட்டு நீ வெளியே போயிட்ட. ஸோ அஃபீஷியலாக நீ தர்பீஸ் சாம்ராஜ்யமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ இப்போ இந்த சாம்ராஜ்யம் சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லி செருப்பாயத்தை அடிச்சிருக்கலாம். யாருமே அந்த பாயிண்ட்டை முன்னே எடுத்து வைக்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நாக்க தொங்க போட்டு அவனை வந்துட்டான், சாண்ட்ராவும் வந்துட்டாங்க, ஏன் அரோராவும் வந்துட்டாங்க தலை டாஸ்க்குள்ளே போக முடியுமான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ள இந்த எல்லாருமே வந்துட்டு சுபிக்ஷாவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் சுபிக்ஷா இந்த டாஸ்கில் ஒரு இழவும் பண்ண மாதிரியே தெரியல. எதுக்காகடா சுபிக்ஷாவை வந்துட்டு அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. பார்வதியே தலை டாஸ்க்கு போயிருக்கலாம், திவாகர் கூட போகலாம். ஆனால் எதுக்காக சுபிக்ஷா கொடுத்தீங்க? அவங்க இந்த டாஸ்கில் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்களுக்குள்ளே சண்டை வர மாட்டுது, டாஸ்க் மூலமாக வந்துட்டு ஃப்ரெண்டு கிண்ட ஆகிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிக் பாஸ் என்ன பண்ணார்னா அப்படி தான் விட்டுறக்கூடாது, இவங்களை சண்டை போட வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொடுத்தாரு வருங்க ஒரு டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த டாஸ்க்குக்கு அடிநாதமாக 3 பேரை வந்துட்டு சிக்க வைக்கணும், அதாவது பலியாடுகளாக சிக்க வைக்க வேண்டும். அந்த 3 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக பிக் பாஸ் என்ன பண்ணார்னா இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப மெச்சூர்டாக அமைதியாக நடுநிலைமையாக இருக்க 3 பேரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்ன உடனே அதிகபட்ச நம்பர்கள் தேர்ந்தெடுத்தது கனி, திரு, விக்ரம் மற்றும் அமித். இந்த 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 3 பேரை உள்ளே கூப்பிட்டு செம்மையாக சிக்க வச்சார் பிக் பாஸ். அதாவது இப்போது நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே 39 நாள் இருக்கீங்க, அதனால் உள்ளே இருக்கவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் ரேங்க் டாஸ்க்கை நடத்த போகிறீங்க. எப்படி வரிசையில் நிற்க வைக்கணும், எந்த ஆர்டரில் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்துட்டு பிரிக்க போகிறீங்கன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேவையில்லாமல் சண்டை போட்டது அதை மைண்ட் பண்ணி லாஸ்ட்டில் நிப்பாட்டலாம். அதே சமயத்தில் அமைதியாக இருந்து பிரச்சனைகளை கையாண்டது, மேலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாகவும் இருந்தது, இந்த கேமுக்கான விஷயத்தையும் பண்ணது அப்படின்ற பேரில் 1லேருந்து 14 வரைக்கும் நிப்பாட்டணும். இந்த 14 சேர்ந்தவங்கலாம் தேவையில்லாமல் சண்டை போடுறது, கத்துறது, ஒரு பிரச்சனையை பெருசாக்குறது, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் இதை வரிசைப்படுத்தணும். ஸோ அதைப்படி வரிசைப்படுத்தும் போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் ஆக்சுவலாக இது ஒரு டாஸ்க்கு. அங்கே நிற்கிற யாருக்குமே வந்துட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு செகண்டுலாம் கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கில் இந்த 3 பேரோட பர்ஸ்பெக்டிவில் நிற்க வச்சுருக்காங்க. அது தெரியாமல் என் பர்ஸ்பெக்டிவ் இது தப்பு அது தப்புன்னு கத்த ஆரம்பிச்சது பாருங்க. அப்பா தலைவலியே வந்துருச்சு. பார்வதி கத்த, திவாகர் கத்த, அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்க உள்ள பயங்கரமாக கத்துன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள்ரா, இந்த டாஸ்க்லலாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். இது உங்களோட முடிவு, இதை நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இதை ஏற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் முதல் வருவதற்கு போராடுவேன் சொன்னால் முடிஞ்சிச்சு. இல்லைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டுக்கு தான் தகுதியானவன். ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு வரதுக்கு தகுதியானவன் சொன்னாலும் முடிஞ்சிச்சு. அதை விட்டு கத்திக்கிட்டே இருக்குது. பார்வதி கத்த, திவாகர் கத்த, கமருதீன் கத்த, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கானா வினோத் கத்த, இன்னும் நிறைய பேர் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுட்டு அந்த டாஸ்கையே கிளம்ஸி ஆக்கிட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் இத்தனை பேர் பேசினதை கேட்டும் இதுக்கப்புறம் ஏதாவது வந்துட்டு மாற்ற விரும்புகிறீங்களான்னு கேட்டப்ப எதையும் மாற்ற விரும்புகிறேன்ட்டு 3 பேருமே கராராக சொல்ல அந்த டாஸ்க்கு முடிஞ்சதும் பயங்கரமாக ஒருத்தரை வந்துட்டு கத்திக்கிறாங்க. அந்த 3 பேருமே வச்சு செய்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க. ஆனால் உள்ளே இருக்க எவனுக்கும் தெரியல இது ஒரு டாஸ்க். அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் அவங்க சொல்லியிருக்காங்க. உன் பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு நீ எடுத்துகிட்டு போய் எல்லாரும் முன்னாடி வச்சிட முடியுமா? ஒரு இடம் தாண்டா ஒவ்வொருக்கும், எப்படா எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க முடியும்? எவனுமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த டாஸ்க்கை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறேன்ற பேரில் கத்தி வெறிப்பேற்றி விட்டாங்க. கடைசியில் வந்துட்டு எஃப்ஜே, பார்வதி மற்றும் திவாகர் இவங்க நின்று இந்த காரணத்தினால அவங்க 3 பேரை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அப்போவும் எஃப்ஜே கத்தின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஜெயிலில் போனது இல்லை, வேலை ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி பயங்கர அப்செட், இந்த வாரம் முழுக்க நான் பயங்கரமாக வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன், இப்போ வந்துட்டு ஜெயிலில் தூக்கி போட்டிங்களேன்னு அவங்களும் பயங்கரமான அப்செட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அமித் வந்துட்டு எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவர் மேலேயும் வந்துட்டு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு. இப்படி மாற்றி நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி பிக் பாஸ் வீடு பார்த்துது.
ஸோ இதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.